ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வில்லேஜில் தான் வந்து இருக்கோம். அதாவது இந்த வில்லேஜ்லேருந்து அனுமந்தபுரம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு கோயிலுக்காக வந்தோம். பட் ஆனால் இந்த சினாரியெல்லாம் வந்து பார்த்தோன்னே உடனே வந்து இங்கே வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பம்ப் செட்லேருந்து வந்து தண்ணி போகுது. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது தான் ஹனுமந்தபுரம் டெம்பிள். இங்கே வந்து அகோர வீரபத்ர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன கோயில் தான் பேசிக்காக. பட் ஆனால் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் இருக்குல்ல, ஸோ சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்லேருந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் கரெக்டாக வந்து இந்த ஒரு கோயில் டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஊர்லாம் இல்லை, சின்ன ஒரு கிராமம் தான். ஆனால் சூப்பராக இருக்குது. வர வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வயல் இந்த மாதிரி சினேரியோஸ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து இந்த டெம்பிளை ரீச் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வே தான் இருக்குது. ஒன்று வந்து தாம்பரத்துலேருந்து பஸ்ஸு வரும். பட் ஆனால் அது ரொம்ப ரேர் டைமிங்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தது, இப்போ வந்து போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஷேர் ஆட்டோ கிடச்சினாலும் உங்களுக்கு வந்து 35 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன் டைம் நீங்கள் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் டு ஹனுமந்தபுரம் போகிறதுக்கு 35 ருபீஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எப்போ வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே விடுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.